வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடிக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் நேர் எதிராக தற்பொழுது பிரச்சனை அதிகரித்துவிட்டது. மூன்றாவது ஆலோசனை கூட்டம் முடிவில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக எதற்காக தோல்வியடைந்தது என்று தொகுதி ரீதியாக மாவட்ட நிர்வாகிகளையும் வேட்பாளர்களையும் அழைத்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதில் தற்பொழுது பிரச்சனை அதிக அளவில் முத்திவிட்டது என்றே கூறலாம். காரணம், ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியும். அதற்கு முன்பாக எந்த ஒரு தேர்தலையும் நம்மால் சந்திக்க முடியாது. ஆகையால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். செங்கோட்டையன் அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார் என்று செங்கோட்டையன் அவர்களை உயர்த்தி பேசுவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி யார் காலில் விழுந்து கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் சசிகலா அவர்களது காலை பிடித்து முதல்வராக பதவியேற்றார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அவரை விட வயது சீனியவர் தான். இருந்தாலும் சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை தேர்வு செய்யாததற்கு மிக முக்கியமான காரணமே அவர் மீது இருக்கக்கூடிய பயம்தான் என்றே கூறலாம். ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் கை அசைத்தால் அவர் பின்னால் பல மாவட்ட நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் பின்னால் வருவார்கள். ஆனால் அதிமுக உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியாக இருந்தார் கூவத்தூரில். அதற்கு பிறகும் நடந்த ஒவ்வொரு விஷயத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமை ஏற்கட்டும், தேர்தல் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று ஒவ்வொரு முறையும் தேர்தலிலும் அதிமுக தலைமையேற்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களால். ஆனால் அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்கடிக்க ஒட்டுமொத்த தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியை கொண்டுள்ளனர். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தலைமை சரியாக இல்லை என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் சரிவர செயல்பட மாட்டார்கள். அதுதான் தற்பொழுது அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செங்கோட்டையன் அவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் கேட்டு வருகிறார்கள். இதற்கு சரியாக பதில் சொல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் நான் தயங்க மாட்டேன், இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்று எச்சரிக்கையும் செய்துள்ளார். அதாவது தன்னை விட வயதிலும் மூத்தவர், அனுபவத்திலும் மட்டுமல்ல கட்சியிலும் மூத்தவர் என்ற முறையில் அவருக்கு கொடுக்கின்ற மரியாதையை கொஞ்சம் கூட கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது.